வயதுக்குள்ளாக அது எல்லா வித்தைகளும் கற்று வளர்ந்து வருகிறான். வித்தைகள் எல்லாமே 18 வயதுக்குள்ள கத்து வருகிறான். 21 வயது ஆகிவிட்டது. ஆமா. தாய் அந்தகியால் பார்க்கிறாள். என்ன சுவாமி, நம்ம பிள்ளைய பாருங்க, படித்து விட்டான், வளையர்ந்து விட்டான், வாலிப பிராயமாகி விட்டான். வாலிப பிராயம் ஆயிட்டா நல்லா தலைக்கு மேல வளர்ந்துட்டானே பாலகன். நம்ம மகருக்கு கல்யாணம் முடிச்சு பார்க்கணும் சுவாமி. ஆமா. அப்ப கல்யாணம் முடிக்க வேண்டுமானால் முதல்ல யாரை போய் பார்க்கலாம்? முதல்ல ஒரு புரோக்கரை பார்த்து 2 போட்டோ ஒரு ஜாதகத்தெல்லாம் கொடுத்து வச்சு அவர் பார்த்து வந்துருவாரு. புரோக்கரை போய் பார்க்க வேண்டுமோ? ஆமா. அதாவது புரோக்கரை பார்க்குவது அது இந்த காலத்தில். சரி. முதல்ல கல்யாணம் முடிக்கணும்னா புரோக்கரை பார்க்கறதுக்கு முன்னால ஜாதகத்தை பார்க்க வேண்டும், சோதிடரை பார்க்க வேண்டும். சோதிடரை போய் பார்க்க வேணும். அப்ப சோதிடரை வரவழைத்தார். சரி. அப்ப ஜாதகத்தை பார்க்கும் போது என்ன ஐயா, உங்க பிள்ளைக்கு கல்யாண யோகம் கூடி நிக்கிறது. ஆமா, கல்யாணம் கூடிய காலம் வந்து அப்படியே கூடி நிக்கிறது. ஏகாதசி திசையில பூத்த பெண்ணாக பார்த்து ஆமா மடம் முடித்தால் சரி, உங்க குடும்பம் நல்லா ஓகோன்னு இருக்கு ஐயா. ஆமா, நல்ல உங்க குடும்பம் நல்லா விருத்தியாகி விடும். மருமகள் வந்த ராசி பலன், உங்க குடும்பம் நல்ல கோபுரம் கட்டி கொடிமரம் நட்டி வாழலாம் என்று ஜோதிடர் சொல்லுகிறார். அப்ப ஏகாதசி திசையில போட்ட பெண்ணாக பார்த்து மனம் முடிக்க வேணுமே ஆமா என்று பெண் தேடி வருகிறாங்க. ஆமா, பெண்ணு தேடி வராங்க. பெண்ணும் தேடும் போது அதாவது பெண்ணு கிடைக்கவே இல்லை. சரி, அந்த திசை கிடைக்கவில்லை, அந்த பெண் ராசி கிடைக்கல. அப்ப நாள் கடந்து கொண்டு போய்கிட்டு இருக்கும் பொழுது பார்க்கிறார் அந்தகன் முனிவன். என்ன பெண்ணே, என்ன சுவாமி, நம்ம ஊர்ல இருந்துட்டு பெண்ணு தேட வேணுமானால் தேடி கொண்டு வர முடியாது. ஆமா, நம்ம இருந்த இடத்துல இருந்துகிட்டு பெண்ணு தேடன்னா உறவுக்கும் தேடி அலைய முடியாது. கட்டிச்சாதம் கட்ட வேண்டும். ஆமா, ஒவ்வொரு ஊரு கிராமங்கள் நகரங்கள் நாம் சென்று பெண்ணை தேடி கல்யாணம் முடித்து வர வேண்டும் என்று அங்கே கட்டிச்சாதம் கட்டிடுவார் அந்தகள் முனிவரோடு. அந்தகியாள் பெண்மணியோ மகனான குருபுத்திரன், மகனுக்கு பெண் பார்க்க, குருபுத்திரனுக்கு பெண் பார்க்க, குடும்பத்துடன் ஏகே வாராரா. மகனுக்கு பெண் பார்க்க, மகனுக்கு பெண் பார்க்க, அங்கே குடும்பத்தோடு எகிடுவாரா. மகனுக்கு பெண் பார்த்து கல்யாணம் முடிக்க வேண்டும். கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் ஊருக்கு திரும்பணும் என்று கட்டுச்சாதம் கட்டினார்கள். ஆமா, அந்தகன் முனிவன் அந்தகியாள் தேவி மகனான குருபுத்திரனையும் அழைத்துக் கொண்டு எங்கே வருகிறார்கள் என்றால், எங்க வருகிறார்கள், நாடு விட்டு நகரம் விட்டு அங்கே நகரம் விட்டு நடந்து வரார் 3 பேரும் அங்கே நாடும் விட்டு நகரம் விட்டு அங்கே நடந்து வார 3 பேரும் அங்கே 3 பேரும் ஒவ்வொரு நகரங்களாய் அங்கே நகரங்களா நடந்து வாரார் 3 பேரும் ஐயா 3 பேரும் அங்கே ஒவ்வொரு நகரங்களாய் நகரங்களா அங்கே வழி நடந்து வருகிறாரே அங்கே வருகிறாரே. ஒவ்வொரு நகரங்கள் கிராமங்கள் அப்படியே சுத்தி வருகிறார்கள் பெண் பார்க்க வேண்டும் என்று. நம்ம பெண் இருக்கோ பெண்ணுன்னு அப்படி ஒவ்வொரு ஊரா தேடி பாக்குறாங்க. அந்த காலத்துல முன்னால் உள்ள காலத்தில் பெண் கிடைப்பது ரொம்ப கடினம். ஆமா, ரொம்ப கடினம். அந்த காலத்துல பெண்ணு கிடைக்காது. மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் தெரியுமா? எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? இளவட்ட கல்ல தூக்கி பின்னால போடணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பெண் கிடைக்கும். இளவட்ட கல்ல தூக்கி பின்னாடி போடணும். ஆமா, நம்ம இப்ப உள்ள காலம் மாதிரி கிடையாது. இப்ப நம்ம காலம் எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இந்த உடுக்குக்காரரை பாருங்க, முழு செங்கல முழுசா தூக்க முடியல. அதெல்லாம் தூக்கிடுவாரா? ஆமா, அட்டை கல்லா இருக்கும். இல்ல, ஒரு அரை அடிச்சா தூக்கிடுவான். அரை அடிக்கணுமோ? ஆமா,
முழு செங்கல் முழு தூக்க முடியல. அப்படிப்பட்ட மாப்பிளைக்கு ஆமா அதை எப்படி சுருணக கொடுத்திருக்காங்க தெரியுமா? எவ்வளவு காணும்? 5 லட்சம் ரொக்க பணம். 5 லட்சம் ரூபாய் சுருளி. ஆமா 300 கிராம் நகை. 300 கிராம். ஆமா ஐயா, இந்த மனுஷனுக்கு முழு செங்கல் தூக்க முடியாத மனுஷனுக்கு. ஆமா இப்ப காலம் மாறி போச்சு. இப்ப காலம் அந்த அளவுக்கு மாறி போச்சு. முன்னாள் உள்ள காலத்தில் இளவட்ட கல்ல தூக்கி போட்டாதான் அவங்களுக்கு பெண்ணு. அந்த அளவுக்கு திறமை பார்ப்பாங்க. இல்லன்னா அதாவது பண வசதி இருக்கணும். பண வசதி பரிசு பணம் போட்டுதான் அதாவது பெண்ணை கட்டிட்டு வரணும். பரிசு பணம் பெண்ணுக்கு கொடுத்து நம்ம கட்டிட்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட காலத்தில் அண்டகன் முனிவன் அந்தகியாள் தேவி சரி மகனான குருபுத்திரனுக்கு பெண் தேடி வருகிறார்கள். ஆமா அவன் பெண்ணு கிடைக்கவே இல்லை. நம்ம பெண்ணு கிடைக்கவே மாட்டேங்கிறது. ஏகாதசி திசையில போட்ட பெண்ணாக இருந்தால் அங்க அதாவது பெண்ணும் பிடிக்கவில்லை. பெண்ணு பிடிக்க மாட்டேங்கி அவங்களுக்கு. பெண்ணும் பிடித்தால் ராசி பிடிக்கவில்லை. ராசி பிடிக்கல. இப்படியோ வந்து நாள் கடந்துகிட்டே இருக்குது. நம்ம நாளும் கடந்து கொண்டே போகிறது. ஒவ்வொரு ஊரே அப்படி தொலைஞ்சுக்கிட்டே போகிறது. ஒவ்வொரு வேலைக்கு தான் சாப்பாடு இருக்கிறது. ஆமா அந்த சாப்பாடை சாப்பிட வேண்டும், நாட்டை பார்த்து போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆமா இனிமே பெண்ணு கிடைக்கிற மாதிரி தெரியவில்லை. ஆமா கண்டிப்பா அந்த ஒரு நேரத்தை சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்ம ஊரை பார்த்து தான் போக வேண்டிய இருக்கும். அப்ப இந்த சாதத்தை சாப்பிட வேண்டுமானால் தண்ணி இல்லையே. ஆமா தண்ணி நேரமும் ஆகிவிட்டது. ஆமா என்று பார்க்கும் பொழுது ஒரு காதவழிக்கு அங்கே ஒரு ஒளியை கண்டார். ஆமா அம்மா தேவியே அண்டகியாள். என்ன சுவாமி? அது ஒரு காதவழிக்கு அங்க பாருங்க ஒரு தூரத்தில் ஒரு ஒளி தெரிகிறது. ஆமா லேசா ஒரு ஒளி தெரிகிறது. அங்கே ஒரு கிராமம் இருந்தாலும் இருக்கும். கண்டிப்பா அந்த ஒளியை பிடித்து போனோம்னா கண்டிப்பா அது ஒரு ஊரா தான் இருக்கும். அங்கே போயிட்டால் நம்ம தண்ணீர் வாங்கி ஆமா சாதத்தை சாப்பிட்டு விட்டு சரி ஊர் நம்ம நாட்டுக்கு போயிடலாம் ஆமா என்று ஒளி தேடி அங்கே வழியை கண்டு வருகிறார்கள். ஆமா அந்த ஒரு ஒளியை தாண்டி அப்படியே ஊரை படித்து வந்துட்டாங்க. அது சிற்றூர் என்ற கிராமம். ஆமா அங்கே வாழ்ந்து வருகிறார் சிற்றரசன் என்று ஒருவர். சிற்றரசன் என்று வாழ்ந்து வருகிறார். அந்த சிற்றரசன் வாழ்ந்து வரக்கூடிய வேளையில் ஆமா அங்கே அவருடைய இடமாறேல இறகி வருகிறார் 3 பேரும். அதாவது கிராமங்கள் என்று சொன்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உள்ள அன்பாவா இருப்பாங்களாம். ஆமா கிராமங்கள்ல வாழ்ந்து வரக்கூடியவங்கன்னா அதாவது உள்ள அன்பு ஒரு பாசத்தோடு வாழ்ந்து வருவாங்க. நகரத்துல இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? எப்படி வேஷத்தோடு இருப்பாங்க. அங்க ஃபுல்லா வெளி வேஷம் தான். வெளி வேஷம் தான் இருக்கும். யாராவது போய் யாரையும் விசாரிக்க கூட முடியாது. ஆமா இது பக்கத்து வீட்டுல யாரு இந்த வீட்டுல ஆள் இல்லையாக்கான்னு கேட்டா போதும் எனக்கு தெரியாது எங்க போய் கேலி ஆடுன்றாங்க. உடனே கதவை சேர்த்து வீட்டுக்கு போயிருவாங்க. கிராமத்துல தான் வாங்க அண்ணாச்சி உங்களுக்கு யாரு வேணும், என்ன வேணும் அப்படின்னு பாசத்தோடு கேட்பார்கள். சரி அதே போல சித்தரசன் கேட்கிறான் அந்தக முனிவரை. என்ன கேட்கிறான்? ஐயா வாருங்கள் உங்களுக்கு என்ன வேணும் என்றார். ஆமா எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்திருக்க ஐயா. ஆமா சாப்பாடு எங்கிட்ட இருக்கிறது. அந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிட வேண்டும். ஆமா சாதம் அதே அருந்தணுமே 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 தண்ணீர் அதே வேணும் ஐயா வேணும் ஐயா வேணும் ஐயா ஐயா சாதமரு அருந்தணுமே அருந்தணுமே ஐயா அருந்தணுமே தண்ணீர் அது வேண்டும் ஐயா வேண்டும் ஐயா எங்கே வேண்டும் ஐயா. சாதம் இருக்கு ஐயா சாதத்தை சாப்பிட வேண்டும். ஆமா சாதம் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் போது தண்ணி தந்தா போதும். தண்ணீர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். அப்பதான் அவர் மகளை அழைத்தார். அவருக்கு ஒரு மகள். ஆமா ஒத்தைக்கு ஒரு மகள். அவள் செல்லமா வளர்ந்த மகள். ஆமா சித்திரவல்லி என்று பெயர். சித்திரவல்லி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. அவளுக்கு பாருங்க என்ன செவ்வாய் தோஷம். மூலராசியிலே பொருத்த மங்கை. மூலராசியில பொருத்த மங்கை வார மாப்பிள்ள எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. கல்யாணம் கூடவே மாட்டேங்கி. ஐயா என்ன சொல்லுங்க ஊருக்கு போய் தபால் அனுப்புவோம். ஆமா ஊருக்கு போயிட்டு தபால் போடுறோம்னு சொல்லிட்டு போயிருவாங்க. திரும்ப வர மாட்டாங்க. அப்படி போய்கிட்ட வர மாட்டாங்க. ஆமா இப்படி ஏகப்பட்ட வருட காலம் அவன் பெண்மணிக்கு கல்யாணத்துக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் கூட மாட்டேங்கிறது. அதை அந்த மகளை அழைத்தாரும்மா சித்திரவல்லி. என்னப்பா வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்கம்மா தண்ணீர் கொண்டு வாமா. ஆமா அவளுக்கு தண்ணி கொண்டாந்து குடுன்னு சொன்னாங்க. அவள் சித்திரவல்லிக்கு ஒரு ஆசையை பாருங்க. என்ன ஆசை? இன்றைக்கும் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. நம்ம பொண்ணு பாக்கைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி அவளுக்கு ஒரு சந்தோஷம். அவள்
சீவி சிங்காரம் செய்து ஆமா அலங்கரித்து பொட்டிட்டு கண்ணுக்கு மை தீட்டி அவள் தண்ணீர் எப்படி கொண்டு வருகிறாள் என்றால் எப்படி கொண்டு வருகிறாள் அன்னம் போலே நடை நடந்து நடை நடந்து நடை வாராள் அவள் அன்னம் போலே நடை நடந்து நடை நடந்து நடை நடந்து ஆயில யகி வாராள் யகி நீரது எடுத்தல்லவோ எடுத்தலவோ அவள் தானே வாராள் சித்திரவல்லி சித்திரவல்லி அவள் தண்ணீரது கொண்டு கொண்டு அல்லவோ கொண்டல்லவோ தானே வாராள் சித்திரவல்லி சித்திரவல்லி அப்படியே தண்ணீர் எடுத்து கையில வைத்து கொண்டு செம்புல ஆமா அப்படியே வருகிறாள் அன்னம் போலே நடை நடந்து நடை நடந்து அப்படி குனிஞ்சு தலையை ஏற்றி பார்க்காம வருகிறான் அவ தண்ணீரை கொண்டாந்து கொடுத்தாள் தண்ணீரை வாங்கினார்கள் ஆமா சாப்பிட்டு முடித்தார்கள் சரி சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் தான் சித்தரசன் கேட்கிறான் ஆமா அதுக்கப்புறம் தான் அவன் விசாரிக்கிறான் அப்பனா ஊரு என்ன பேரு என்ன விவரம் எல்லாம் கேட்க வேண்டும் என்று ஆமா ஐயா நீங்க 3 பேர் வந்திருக்கீங்களே என்ன நீங்க 3 பேர்களும் ஆமா அப்படியே எந்த ஊரு எந்த தேசம் எங்க இருந்து இங்கு வந்து ஊரு மன்ன ஊரு மன்ன பேரு மன்ன பேரு ஊரு மன்ன பேரு உள்ளதை தான் சொல்லிடுங்க சொல்லிடுங்க உள்ளதை தான் சொல்லிடுங்க சொல்லிடுங்க எந்த ஊரு எந்த தேசம் எங்க இருந்து இங்கே வாரீர் இங்கே இருந்து இங்கே வாரீர் ஊரு மென்ன பேரும் என்ன பேரும் ஊரு மென்ன பேரும் என்ன ஒரே வழியாக வந்தது என்ன வந்தது ஒரே வழியாக வந்தது என்ன வந்தது என்ன உங்களுக்கு எந்த ஊரு ஆமா எந்த ஊரு எங்க வர்றீங்க என்று விவரம் எல்லாம் கேட்கிறார் ஆமா விவரம் எல்லாம் தெளிவா கேட்கிறான் அப்ப விவரத்தை சொல்கிறார் அண்டகன் முனிவன் என்ன சொல்கிறான் திக்கந்தாபுரி பட்டணம் பெண்களுக்கு ஆமா எங்களுக்கு திக்கந்தாபுரி பட்டணம் அந்த திக்கந்தாபுரி பட்டணத்தில் வாழ்ந்து வரக்கூடியவர்கள் ஆமா நான் அண்டகன் முனிவன் அண்டகன் முனிவன் இது என் மனைவி அண்டகியா ஆமா நீங்களுக்கு கல்யாணம் முடித்து 13 ஆண்டுக்கு பின்னால் பிறந்தவன் தான் அந்த பாலகன் ஒரே மகன் பேரு குருபுத்திரன் ஐயா குருபுத்திரன் என்று பேர் கொடுத்தோம் அதனால மகனுக்கும் கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று சோதிடரை கேட்டோம் ஆமா சோதிடத்தை கல்யாணம் முடிக்கணும் என்று கேட்டோம் ஏகாதசி திசையிலே பூர்த்த பெண்ணாக பார்த்து திருமணம் முடிங்கள் ஆமா உங்க குடும்பம் நல்லா இருக்கும் என்று சொன்னார் ஆமா உங்க குடும்பம் நல்ல வாழ்வுக்கு மேல் வாழ்வு உண்டாகும் என்று ஜோதிடர் சொன்னாங்க பெண்ணும் தேடி வந்த ஐயா ஆமா ஒவ்வொரு ஊரா நாங்க பெண்ணு தேடி வந்து பார்த்தோம் பெண்ணு கிடைத்ததா ஆமா பெண்ணு பிடிச்சா ராசி பிடிக்க மாட்டேங்கி ராசி பிடித்தால் பெண்ணும் பிடிக்க மாட்டேங்கி நம்ம பெண்ணு கிடைக்காம ஊரை பார்த்து போகணும் என்று கிளம்பு ஆரம்பியா அப்ப ஊருக்கு போறீங்களா என்றார் ஆமா இந்த வார்த்தையை காதில கேட்ட சித்தரசருக்கோ சந்தோஷம் என்ன சந்தோஷம் நம்ம மகளுக்கோ திருமணம் நடக்க மாட்டேங்கிறது ஆமா நம்ம மகளுக்கு திருமணம் என்பதே நடக்க மாட்டேங்கிறது குடும்பத்தை பார்த்தா நல்ல மதிப்புள்ள குடும்பமா இருக்கிறாங்க குடும்பத்தை பார்த்தா நல்ல குடும்பமா தெரிகிறது பையனை பார்க்கையிலும் நல்ல பையனாகத்தான் நல்ல பையனா தெரிகிறான் இந்த வந்த அதாவது வீடு தேடி வந்திருக்காங்களே ஆமா ஆண்டவனாத்த அவங்களை இங்க அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆண்டவனா அனுப்பி விட்டதை நம்ம எதுக்கு தட்டி விட வேண்டும் முன்னோர்கள் சொல்லிருக்கிறார்கள் என்ன 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் முடியும்னு சொல்லுவாங்களே ஆமா 1000 பொய் சொல்லி கல்யாணம் முடிக்க சொல்லிருக்காங்க பொய்ய சொல்லணுமா ஆமா அப்படி இப்ப எங்கயா கல்யாணம் நடக்கும் பொய் சொல்லலாம் யாருக்கும் பொண்ணு கிடைக்காது மாப்பிள்ளை பொண்ணே கிடைக்காது அப்ப பொய்ய சொன்னதான் கல்யாணம் நடக்கும் ஆமா அப்ப அதாவது அது எப்படி சொன்னார்கள் தெரியுமா முன்னோர்கள் என்ன சொன்னாங்க 1000 பேரிடம் போய் சொல்லி கல்யாணத்தை நடத்துன்னு சொன்னாங்களாம் 1000 பேர்களிடம் போய் சொல்லி கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதத்தான் காலப்போக்குல 1000 பொய்ய சொல்லி கல்யாணம் முடி 1000
ஆயிரம் பொய்யை சொல்லி கல்யாணம் முடின்னு மாத்திக்கிட்டாங்க. நமக்கு தகுந்தபடி நம்ம மாத்தி வச்சுக்கிட்டோம். அப்படி மாத்திக்கிட்டார்கள். அப்ப சித்தரசன் சொல்கிறான், நம்ம ஒரே பொய்யை சொல்ல வேண்டும். நம்ம ஒரே ஒரு பொய்யை சொல்ல வேண்டும். என் மகளும் ஏகாதசி திசையில போத்த பெண்ணுன்னு சொல்லிட்டால் ஆமா அவங்க கல்யாணம் முடிஞ்சிருமா நம்ம மகளுக்கு? கண்டிப்பா நம்ம மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருமா என்றுதானே மனதில் நினைத்து சித்தரசனும் ஆமா ஐயா சந்தோஷம் கொண்டலவோ கொண்டலவோ அங்கே கொண்டல்லவோ சித்தரசன் யாது செய்வான் யாது ஐயா யாது செய்வான் அவனும் சந்தோஷம் கொண்டல்லவோ கொண்டல்லவோ கொண்டலவோ சித்தரசன் யாது செய்வான் யாது செய்வான் அங்கே யாது செய்வான் மனதில் நினைத்தான். ஒரு சந்தோஷம் வந்தது. ஆமா ஐயா என்ன நீங்க சரியான இடத்துக்கு தான் இப்ப காலடி எடுத்து வச்சு வந்திருக்கீங்க. ஆண்டவனா பார்த்துதான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்கிறான். இப்ப உங்களுக்கு தண்ணி கொண்டாந்து கொடுத்தது பாத்தீங்களா? ஆமா அது என்னோட பிள்ளை ஐயா. உங்க பிள்ளையா? ஆமா. சரி அங்க உங்க பிள்ளையோட ராசி என்ன ராசி? எங்க மகளும் ஏகாதசி திசையில பொத்த பெண்ணு தானே. அப்படியா? நாங்களும் உங்களை போல ஒரு ஏதாவது சொந்தம் கிடைக்காதா, இது இப்படிப்பட்ட வரன் கிடைக்காதான்னு எதிர்பார்த்து தாயா இருந்தோம். நாங்களும் அணிநாளா எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் நிறைய கேட்டாங்க. ஆமா வெளியூரா கேட்டாங்க. ஆமா வெளியூரா கேட்காங்க. நாங்க கொடுக்கறதுக்கு மனம் இல்ல. ஆமா உங்க பிள்ளைய பார்த்தா எங்க பையனை பார்க்கவும் இப்ப நல்லா பிடிச்சிருக்கு ஐயா. உங்க பையன் எங்களுக்கு நல்லா பிடித்தமா இருக்கிறது. அப்ப எங்க பெண்ணு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? உங்க பிள்ளை எங்களுக்கு நல்லா தானே இருக்கு. அவன் பெண்ணை பார்த்தா இருக்கு, பெண்ணு நல்லா தான் இருக்கா, கண்ணுக்கு லட்சணம் பார்த்தா கண்ணுக்கு லட்சணமா இருக்கிற பெண்மணி என்று. அப்ப அண்டகன் முனிவர் அண்டகையால் தேவியும் சரி பார்த்தாங்க, இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கிறான். ஆமா இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கிறான். அப்ப ஒரே மகளாவும் தெரிகிறத. ஆமா நல்ல அதாவது நம்ம பிள்ளைக்கு நல்ல மரியாதை வைத்திருப்பார்கள். ஆமா என்று இந்த மாசம் ஆவணி மாசம். ஆமா ஆவணி மாசம் கடைசி முகூர்த்தம் ஆயிடுது. கடைசி முகூர்த்தம் அது வளர்பிற முகூர்த்தம் தானே. ஆமா அப்ப இதுக்கு மேல நம்ம ஜோதிடரை தேட வேண்டாம். ஆமா முகூர்த்தம் குறிக்க வேண்டாம் என்றுதானே இரு வீட்டார்களும் ஒன்றாக சேர்ந்து சரி குருபுத்திரனுக்கும் அந்த சித்திரவலிக்கு திருமணத்தை நடத்த வேணும் என்று அங்க திருமணத்தை நடத்தினார்கள். அவன் திருமணத்தை நடத்தி திருத்தாலி கட்டினான். அங்கே குருபுத்திரன் அம்மி மிதித்து இறந்ததி பாட்டு. அப்போ வேள்வியை சுத்தி மற்ற வேள்வி சுத்தி மணவரை சுத்தி வந்தார்கள். வேணும் இங்க சீர்வரிசை கொடுத்தான். சீர்திராட்டு எல்லாமே கை கொடுத்தாங்க அந்த சித்தரசன். அப்ப அம்மா என்ன போய் வா என்று வழி அனுப்பி வைக்கிறான். மன்னவனோட வீட்டுக்கு வர வேண்டும் என்று. சரி அங்கே கடவனோட அரண்மனையில் சித்திரவல்லி சித்திராவல்லி கடவனோட அரண்மனையில் வருகிறாளே பெண்மணியும் புகுந்த வீடு போகணுமே பெண்மணியோ யாகி வாராள் அங்கே புகுந்த வீடு போகணுமே என்று பெண்மணியும் யாகி வாரா புகுந்த வீடு போகணும் என்று மனம் பெண்ணாகி வருகிறாள். அங்க மன்னனுடைய அரண்மனையில் வருகிறாள். மன்னனோட அரண்மனை நோக்கி ஒன்னா வருகிறாங்க ரெண்டு பேரும். அதாவது கல்யாண வீடுன்னு சொன்னால் பெரியவர்கள் எல்லாம் புத்திமதி சொல்வதற்கு 4 வரைக்கும் நிப்பாங்க. அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் நிறைய பேர் முன்னாடி நிப்பாங்க. இப்ப பெரிய ஆளுகள் எல்லாம் பதைந்து போய் பின்னால போயிருவாங்க. என்ன காரணம்? எதற்கு என்ன காரணமா? முன்னால நிப்பாங்க பையங்க எல்லாம். அதாவது என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன ஸ்ப்ரே அடிக்கிறதும் அதாவது கூச்சல் எடுக்கிறதும் பூவள்ளி தலையில எரிக்கிறதும் அந்த பயந்து போய் பெரிய ஆளுகள்லாம் இப்ப தூர விளைவிக்கிடுவாங்க. என்னமும் வண்டு வராங்க அவங்க தூர ஒதுங்கிடுவாங்க. உள்ள நின்னோம்னா நம்மள கீழே தள்ளி போட்டு மிதிச்சிடுவாங்க அப்படின்னு. அப்ப முன்னால் உள்ள காலத்தில் பெரியவர்கள் நின்று அதாவது விளக்க சொல்லுவாங்க. பெரியவர்கள் முன்ன நிக்கவங்க எல்லாருமே ஏதாவது வரக்கும் அதாவது சொல்லக்கூடிய விதங்கள் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அப்ப வலது காலம் எடுத்து போச்சு போகணும் வீட்டுக்குள்ள போகும்போது எப்படின்னா சொல்லுவார்கள். அதுவும் இல்லை ஆனால் என்ன சொல்வதற்கு ஆள் இல்லைன்னா செட்டுக்காரர் மைக்கு செட்டுக்காரர் பாட்டை போட்டுருவாரு. பாட்டை போட்டு யாவப்படுத்திடுவாரு. ஆமா இப்ப அதாவது
இப்ப நமக்கு ஏதாவது மைக் செட்டு கட்டிருக்காருங்க பாருங்க. ஆமா. ஐயனூர் மாநகரத்தில் சத்தி செல்வம் சவுண்ட் சர்வீஸ் அன்னைக்கு கட்டியிருந்தா அவர் பாட்டை போட்டிருப்பாரு. ஆமா. பாட்டு போடுவதற்கு மைக் செட்டும் கட்டல. அந்த காலத்துல மைக் செட்டு கிடையாது. இவள் இடது காலை எடுத்து வைத்து வீட்டுக்குள்ள போனாலாம். ஆமா. வருது சொல்றதுக்கு ஆள் இல்லாம அவளும் பதட்டத்துல இடது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள உள்ள வந்துட்டா. வீட்டுக்குள்ள போனா பாருங்க சித்திரவல்லி என்ன வீட்டுக்குள்ள இருந்த செல்வம் அத்தனை வெளியில போயிடுது. வெளியில போயிடுது. ஆமா. அவள் வந்த ராசி பலனை பார்த்தார். ஆமா. வந்த நாள் முதலாக அண்டகன் மகாமுனிவருக்கு எடுத்த காரியம் எல்லாம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது. எந்த காரியத்தை எடுத்தாலும் அப்படி கட்டையில முட்டின மாதிரி போய் இன்னைக்கு அவருக்கோ கண்ணு ரெண்டும் மங்களாகிக்கிட்டே இருக்கிறது. ஆமா. நான் கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து அவருக்கு கண்ணு நல்ல கொஞ்சம் கொஞ்சமா மங்களா தெரிகிறது. அவருடைய மனைவியானவள் அந்தகியாள் தேவி உடல்நிலை பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அப்போ அங்கே ஒவ்வொருவருமாக வந்து ஆமா உற்றாரும் உறவினரும் அங்கே உறவினரோ பார்ப்பதற்கு ஏகி வரா அங்கே அங்கே உற்றாரும் உறவினரும் பார்ப்பதற்கு ஏகி வரா அங்கே படுத்த படுக்கையா இருக்கிறாளாமே அந்த தேவி அண்ணன் தண்ணியே இறந்தவே இல்லையாம அண்ணன் தண்ணி அருந்தாமல் இருக்கிறாளாம். போய் பார்க்க வேண்டும் என்று வருகிறாங்க. அதை பார்த்தால் அங்கே சித்திரவல்லி என்ன நம்ம மாமியாரு நம்ம வந்த நாள் முதலாக உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்க. உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க. ஒவ்வொரு தடவை வந்து பால் ஊத்துதாங்களே. நம்ம கையாலே பால் ஊத்த வேண்டும் மாமியாருக்கு என்றுதானே அங்கே அந்த சித்திரவல்லியானவள் சரி அவள் காராம்பாசு பால் எடுத்து கொண்டு வருகிறாளே சித்திரவல்லி காராம்பாசி பால் எடுத்து கொண்டு வருகிறாளே சித்திரவல்லி காராம்பாசு பால் எடுத்து அந்த பால் அப்படியே காய்ச்சி அப்படி மாமியாருக்கு எடுத்துட்டு வருகிறான். ஆமா. மாமியாருக்கு கொண்டு கொடுக்கணும் வேகமா வாரா. பக்கத்துல வந்து உட்கார்ந்து கொண்டு அத்தை என்ன எதுக்குமே நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. ஆமா. எதையும் மனதுல போட்டு குழப்பாதீங்க அத்தை. உங்க பிள்ளைய நான் நல்லா பாத்துக்கிடுவேன். ஆமா. உங்க பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுவேன். உங்க பிள்ளைய எப்படி பாக்குறனோ அதே மாதிரி மாமாவையும் பாத்துக்கிடுவேன். மாமாவையும் நல்லா நான் பாத்துக்கிடுவேன் இப்படி அதாவது பால் கொடுக்க வருகிறார். சரி. அப்படி வரும்போது அங்க என்ன நடக்கிறது? என்ன அண்டகன் முனிவல் ஒரு சோதிடரை திரும்ப வரவழைச்சாச்சு. ஆமா. சோதிட வரவழைக்கும் போது என்ன சோதிடர் கட்டத்தை பரட்டி பரட்டி பாக்கார். என்ன மாத்தி மாத்தி கட்டம் போட்டு பாக்கார். மாத்தி கட்டம் போட்டாலும் எப்படி வந்து நிக்கி? குருபுத்திர சாதகம் நல்லா தான் இருக்கிறது. அவ சாதகத்துல எந்த ஒரு குறையும் இல்ல. ஐயா என்ன உங்க மருமகள் ராசியை பார்க்க வேண்டும். ஆமா. மருமகள் ராசியை பார்க்கணும் கண்டிப்பா என்று மருமகள் ராசி பலனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சித்திரவல்லியோட ஜாதகத்தை பார்த்தால் சரி அவள் செவ்வாய் தோஷம் மூல ராசியிலே பூத்தமங்கை. உங்க மருமக வந்த ராசி பலன் சரி வந்த 3வது மாசத்துல மாமியால தூக்கி முக்கில சாத்திரே செய்வான். கண்டிப்பா சாத்திருவான். அது மட்டும் இல்ல உங்களுக்கு இப்போதைக்கு அழிவு கிடையாது. உங்களுக்கு இப்போ உயர்நிலை பெரிய செய்யாது. உங்களுக்கு 12 வருட காலம் இருந்த இடம் தெரியாமல் கண்டறியாம இருக்க வேண்டும். அப்படிதான் சாதகத்துல இருக்கிறது. சாதகத்தில் கட்டன் பலன் சொல்லுகிறது. ஐயா ஆமா. நான் போய் வாழ்கிறேன். அவர் அங்க போயிட்டார். சரி. இவர் சொன்னது காதுல கேட்டார் பாருங்க. ஆமா. அறகுறையா தெரிஞ்ச கண்ணும் ஆமா. அறகுறையா தெரிஞ்ச கண்ணும் தெரியாம போயிடுது. ஆமா. கவலைய நினைச்சு ஆமா 2 கண்ணும் சுத்தமா தெரியவே இல்லை. ஆமா. அண்டகன் முனிவருக்கு சரி அப்படி இருக்க அங்க என்ன இந்த சித்திரவல்லி மாமியாருக்கு கூட அந்த பாலை கொடுத்தா பாருங்க. ஆமா. பாலை கொடுக்கறான். நீங்க எவ்வளவுக்குமே கவலைப்படாதங்க அத்தை. ஆமா. ஒண்ணுமே நினைச்சு கவலைப்படாதங்க அத்தை. என்னங்க பாலை சாப்பிடுகள் என்று பாலை ஊற்றினான். ஆமா. மாமிக்கு அப்படியே சீவன் பிரிந்து விட்டது. சீவனிலை பிரிந்து விட்டது. ஆமா. பாலை மருமகள் கையால சாப்பிட்ட போது சீவன் பிரிந்து விட்டது. ஆமா. அவளை எடுத்து தகனம் செய்தார்கள். என்ன வந்த வேர்கள் எல்லாம் ஏதாவது விருந்து வைத்தார்கள். ஆமா. வந்தவங்க
எல்லாம் விருந்து வைத்தாங்க. 16 நாள் துர்காபிஷேகம் முடித்தது. சரி, அது வரைக்கும் வந்தவர்களெல்லாம் சாப்பாடு பெரியவருக்கு கொண்டு கொடுங்க. ஆமா, பெரியவருக்கு முதல் சாப்பாடு கொடுங்க, பெரியவருக்கு முதல் சாப்பாடு கொடுங்கன்னு எல்லாரும் நல்ல பெரியவங்களும் நல்லா கவனிச்சாங்க. நல்ல சாப்பாடு, ஆரோக்கியமா இருந்தார், நல்ல உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருந்தாரு. அதுக்கப்புறம் இவ வீட்டுல இருப்பதற்கு நேரமே போக மாட்டேங்கிறது. யாருக்கு யாருக்கு? சித்திரவல்லி பெண்மணிக்கு. ஆமா, ஒத்தையிலே இருந்த அவளுக்கு எவ்வளவு நேரம் தான் நேரம் போவோம். வடக்கு வீட்டு அக்கா, தெற்கு வீட்டு அக்கா, கிழட்டக்கா, கிழட்டக்காவா, கீழட்டக்கா, அப்படி விவரமா சொல்லுடா. கீழே வீட்டு அக்கா, மேல வீட்டு அக்கா, பழக்கம் படிச்சாச்சு. ஆமா, அதுல ஒரு அக்கா ஏதாவது ரொம்ப தர்ம புண்ணியவதி, அந்த நல்ல தர்ம புண்ணியாட்டி. அம்மா அவதான் நம்ம அத யாரு தெரியுமா? யாரு? தங்கச்சாமி அண்ணன் மனைவி. ஓ, தங்கச்சாமி வெள்ளச்சிக்கா. வெள்ளச்சிக்காளா? அப்ப நல்ல தர்ம புண்ணியவதி. ஏடி என்ன சித்திரவலிங்க உங்க அத்தை இப்படி சீக்கிரமா போயிட்டாங்களா? அத்தை இப்படி நல்லா இருந்தாவள இப்படி படக்குன்னு போயிட்டாவளா? மாமா நல்லா இருக்காரம்மா? மாமா நல்லா இருக்காருக்கா. சாப்பாடு நல்லா சாப்பிடுதாரோ? நல்லா சாப்பிடுதாரு, நல்லா சாப்பிடுதாரு. அப்ப சாப்பாடு சாப்பிட்டு கண்ணு மட்டும் தான் தெரியலையா? ஆமாக்கா, கண்ணு மட்டும் தான் தெரியல, நல்லா சாப்பிடுதாரு, நல்லா இருக்காரு. நீதாம பெரிய பாவம். என்ன என்ன எப்படி சொல்றீங்க? கிழடு இருக்க இடமே கேடுதான்னு சொல்லுவாங்க. கிழடு இருக்க இடம் கேடுதான். ஆமா, அப்ப அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? அடிச்சா கொல்ல முடியும். அம்மா, என்ன கண் தெரியாதவன் வீட்டுல இருந்தா உனக்கு கேடுதனமா வந்து சேரும். ஏக்கா, நான் அதுக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம கொடுக்கக்கூடிய ஆகாரம் கூட்டுல சேரக்கூடாது, நம்ம உடம்புல சேரக்கூடாது, அப்படிப்பட்ட ஆகாரமா கொடுக்கணும். உடம்புல சேராத ஆகாரமா? உப்பு உரப்பு ஏது சேர்த்துட கூடாது. சரி, அப்படிப்பட்ட ஆகாரமா கொடுத்தனா சீக்கிரம் போய் சேர்ந்துடுவான்னா. ஆமா, அதை சேர்த்து காதில கேட்டு சரி அந்த சித்திரவல்லி மனதில் நினைக்கின்றாள். என்ன நினைக்கிறா? என்னாத எண்ணமல்லா, என்னாத எண்ணமல்லா, என்னாத எண்ணமல்லா, எண்ணிடுவாள் சிந்தையிலே, எண்ணிடுவாள் சிந்தையிலே, என்னாத எண்ணமல்லா, எண்ணமல்லா, என்னாத எண்ணமல்லா, என்னாத எண்ணமல்லா, என்னாத எண்ணமல்லா, எண்ணமல்லா, எண்ணிடுவாள் சிந்தையிலே, எண்ணிடுவாள் சிந்தையிலா, என்னாத எண்ணமல்லா, எண்ணமல்லா. நம்ம கணவருக்கு தெரியக்கூடாது. ஆமா, அவளுக்கு கொடுக்க, மாமாவுக்கு கொடுக்க ஆகாரம் உப்பு உரப்பு இல்லாமல் கொடுக்க வேண்டும். உப்பு உரப்பு இல்லாம கொடுக்க வேணும். ஆகாரத்துல அதாவது உப்பு உரப்பு இல்லாம திரகர்த்தம் இல்லாத சாப்பாடு. ஆமா, அப்படியாப்பட்ட ஆகாரம் கொடுக்க வேணும்னா என்ன? கேழ்வரகை கொண்டாந்து உடைத்து மாவா உடைத்து, ஆமா, கேழ்வரகை கொண்டாந்து அப்படி மாவா ஆக்கி வச்சுக்கிட்டு களி கிண்டி கொடுத்தா, ஆமா, களி கிண்டி கொடுத்தோம்னா உடம்புல சேரை செய்யாது. அப்போ உடம்புல அதாவது பிடியாத. ஆமா, அப்படி காடி காய்ச்சி கொடுத்தோம்னாலும் நம்ம கணவருக்கு தெரியாமல் எப்படி காடி காய்ப்பது? நம்ம கணவருக்கு தெரியாம எப்படி நம்ம இதை கண்டி காய்ச்சி கொடுக்க முடியும்? ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு நம்மளுக்கு சம்பா சாதம் அரிசி சமையல் பண்ணுவோம். நம்ம மாமனுக்கு மட்டும் கூழ் காய்த்தால், ஆமா, மாமனுக்கு கூழ் காய்ச்சி கொடுத்தா எப்படினாலும் நம்ம கணவருக்கு தெரிஞ்சதானே செய்யும். ஒரு நாள் இல்ல ஒரு நாளைக்கு தெரிந்ததானே செய்யும். கண்டிப்பா தெரியத்தான் செய்யும். இத்தனை நாளைக்கு நம்ம அதை மறைப்பது. ஆமா, இதை எப்படி செய்வது? அப்படி என்றால் மனதில் நினைக்கிறாள் சித்திரவல்லி. என்ன நினைக்கிறா? ஒரே பானையாக இருக்கணும். ஆமா, ஒரே நேரத்தில் அதாவது சாதமும் வடிக்கணும், மாமாவுக்கு கூழும் காய்க்க வேண்டும். கூழும் காய்க்க வேண்டும். அப்போ பானை ஒன்றா இருக்கணும், தட்டி இரண்டாக இருக்க வேண்டும். ஆமா, அப்படி யாராவது செய்து தருவாங்களா என்று விசாரித்து வருகிறாள். அப்படி ஒவ்வொருத்தரா விசாரித்து பார்த்து வருகிறான். அந்த ஊருக்குள்ள அருளாச்சலம் என்று சொல்லக்கூடிய ஒரு வேளார். ஆமா, அந்த வேளார் இடத்துல வந்து, ஐயா என்னம்மா எனக்கு ஒரு உபகாரம் செய்ய வேணும் ஐயா. என்னம்மா உபகாரம் செய்யணும்? பானை ஒன்றாக இருக்க வேண்டும், தட்டி இரண்டாக இருக்க வேண்டும். அப்படி பானை மறைந்து தரலாமா என்னார். அப்படி முனைந்து தரத்தான் செய்யலாம், அதுக்கு செலவு ஆகும் அம்மா. ஆமா, ஏகப்பட்ட வேலை இருக்கும், அதுக்கெல்லாம் நிறைய செலவு ஆகுமே. பணங்காசை பத்தி அதை கவலைப்படாதீங்க, எவ்வளவு வேணுமானாலும் தந்துடுறேன். எவ்வளவு நாள் தருவியா? ஆமா ஐயா, அப்ப நான் கண்டிப்பா செஞ்சு கொண்டு வரேன் என்ற போது அருணாச்சல வேளாரோ அவர் மண்ணை எப்படி கொண்டு வருகிறார் என்றால், எப்படி கொண்டு வருகிறார்? குறுங்குளத்தே மண்ணெடுத்து கூடையில கொண்டு வாரார், அருங்குளத்தே மண்ணெடுத்து அவசரமா கொண்டு வாரார், பெருங்குளத்தை மண்ணெடுத்து சேர்த்து மழை கொண்டு வாரார்,
செங்குளத்து மண்ணெடுத்து அவர் செங்குளத்து மண்ணெடுத்து சேர்த்து மேல விழுந்து செங்குளத்து மண்ணெடுத்து செங்குளத்து மண்ணெடுத்து அவர் சேர்த்து மெல்ல பிசைந்தாரே. ஏழு உலத்து மண்ணெடுத்து கொண்டு வந்து உண்டாக கலசம் செய்து ஆமா அது மண்ணை வந்து அதை பானை ஒன்று தட்டி இரண்டாக மனைந்து தட்டி காய வைத்து சுள்ளையில வைத்து வேக வைத்து சித்திரவையிலே கையிலே கொண்டாந்து கொடுத்து விட்டார். ஆமா அழகான பானை. ஆமா எம்மா பானை பாத்தி அம்மா ரொம்ப அழகா இருக்கு. பானை ஒன்று தட்டி இரண்டு தட்டு 2 கேட்ட